Facebookலயே நீங்க லைவா பாத்துருப்பீங்க அச்சு பேய் கிட்ட லைவா பேசுனது. அதுவும் ஸ்டார்பக்ஸ்ல. அப்ப இவங்களுக்கு வீடியோ புரியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த அன்சீன் வீடியோஸ். சோ गाइस இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா என் டீமுக்கு ஒரு மெயில் வந்து அந்த மெயில் என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா பேய் கூட லைவா பேச முடியுமா? அது ஒரு ஆப் மூலமாவா? இன்ட்ரஸ்டிங். அதனால இந்த விஷயத்தை அச்சு லைவா Facebookலயே ட்ரை பண்ணேன். சோ அந்த எக்ஸ்க்ளூசிவான லைவா நம்ம இப்ப லைவா பார்க்கலாமா? வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். ஹாய் गाइस. வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பேய் கூட வந்து லைவா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த லைவ்ல அச்சு வந்துட்டேன். அண்ட் சொன்ன மாதிரி அச்சு வந்து டைமுக்கு வந்துட்டேன். ஹாய் அவங்க வந்துட்டாங்க. ஹாய் சரவணன், நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஹாய் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெரிய டவுட் என்னன்னா இப்போ ஆவியால பேச முடியுமா? முடியுமா? அது நம்ம பேசுற அவங்க கேட்கும். அவங்க பேசுற நம்ம கேக்குறதுக்கு தான் இந்த ஆப். மத்தபடி நீ பேசுறது நீங்க பேசிட்டு இருக்கறது எல்லாம் பேசுறது அவங்க கேட்கும். அவங்களுக்கும் கேக்குமா நம்ம பேசுறது? அவங்களுக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்த ஆவி வந்து எனக்கு தெரிஞ்சவங்களால எப்படி கெஸ் பண்றது? உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொன்னாதானே கண்டுபிடிக்கும். क्वेश्चन கேக்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு ஆத்மா உண்மையாவே ஏதோ ஃப்ளூக்ல சொல்லி அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா ஒரு சிலது ஒண்ணு மட்டும் உண்மையா இருக்கும். அதுதான் மாத்தணும் தெரியுங்களா? அதான் அதுதான் கேட்டா பேசுவாங்களா? வாய்ஸ் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்களோட வாய்ஸ் நம்ம கேட்க முடியுமா? இது வரைக்கும் நீங்க வாய்ஸ் கேட்டது இல்ல. இப்ப நான் என் உடம்புல ஏத்திட்டு ஏதோ சொல்றேன்னா எனக்கு என் உடம்புல ஏறிட்டாங்கன்னா எனக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராதா? நீங்க ட்ரை பண்ணீங்களா? நான் எனக்கு அதுதான் ட்ரை பண்ணல. அது பேசுறது நார்மலா இப்படியே பேசிட்டு போனமே. உடம்புல வந்து பேசணும்னு அவசியம் இல்லையா? நார்மலா பேசுறேன்னா ஓகே, உடம்புல வந்துதான் பேசணும்னு அவசியம் இல்லை. சின்ன டவுட் கொண்டப்போ யூசுவலா நானுமே இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல திங்கர் பண்ணிருக்கேன். எனக்குலாம் ரொம்ப நிறைய விஷயம் நடந்திருக்கு. எனக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றேன், இதனால நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல ஒரு பூனை காதுலயும் வாயிலும் ரத்தம் வந்து இறந்துச்சு. நான் வந்தது காரணமா ஆத்மாவா இருக்கும். உங்களை வந்து கூப்பிட வச்சதும் ஒரு ஆத்மாவா இருக்கும். எந்த ஆத்மாவா இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மா உங்க கூட பேசணும் இருக்க ஆத்மா இது மூலியமா பேச முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க எப்படியாச்சும் மூலையில எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த ஆத்மாவா தான் இருக்கும்? நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது பேசும்போது எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுவோம். அவங்க சொல்லுவாங்க நீங்க கூட பேசுங்க அதான் வர வச்சதே நான் தான் அப்படின்னு. இருந்தாலுமே உடம்புக்குள்ள ஏத்தும் போது மேபி எனக்கு இந்த ரத்தம் வாந்தி வர்றது இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருமா? ஏத்துனா அந்த பிரச்சனை இருக்கு. உடம்புல ஏத்துனா அவங்க இருக்கும்போது நல்லா இருக்கும். இறந்து போயிடலாம். இறந்து அப்படி வேணா அவங்க போகும்போது நம்ம அந்த அளவுக்கு எனர்ஜி வராது இருக்காது. அவங்க உடம்புல வந்துட்டா 10 ஆள் பலம் இருக்கும். 10 ஆள் பலம் இருக்கும். சாமி வந்துட சொல்றாங்க. இந்த மேல பறக்கிறது அதெல்லாம் ஆஸ்திரேலியா இருக்காங்க. தற்கொலை பண்ற ரொம்ப பிசினஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு எனக்கும். அந்த மாதிரி இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பவர் ஓகே. இப்போ நீங்க வந்த உடனே சொல்லிட்டீங்க அதை கேட்காதீங்கன்ட்டு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆத்மாவை என் உடம்புல இப்ப ஏத்திக்கலாமா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, நான் ரெக்கார்ட்ல பாத்துக்கிறேன். எனக்கு ஏறினா போதும். இப்போ நம்ம தனியா ஒரு இடத்துல போய் பண்றோம்னா எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்க, இது ஒரு ஆக்டிங் நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நானே ஒரு ஆடியன்ஸா பார்க்கவே இதெல்லாம் சும்மாடா இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே. பட் எவ்வளவு உண்மையா நாங்க பண்றோம்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அது ஒரு பயம். ப்ரூவ் பண்ணலாம். இதுல பண்ணக்கூடாதுதான். ஆப்வியஸா ப்ரோ அதுலதானே கிக் இருக்கு. நம்ம அதுலதானே இவ்வளவும் பண்ணி பாத்துட்டோம். நான் உண்மையாவே சொல்றேன், ஒரு இடத்துக்குலாம் இப்ப எனக்கு சொல்லவும் கூட இந்த இடத்துல கூசுது. ஒரு இடத்துல போய் நான் இருந்தேன். அப்ப வந்து ஒரு வயசு பையன் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஆவி வீட்டுக்குள்ள போய் எடுத்து பேசுவோம். அவங்க கிட்ட பேச கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து மேல இருந்து ஒரு ஏதோ ஒண்ணு எனக்கு மேல விழுந்து சடனா எனக்குலாம் வந்து இல்ல. கரெக்டா சொல்றீங்க, அதே வீடுதான். அன்னைக்கு எனக்கு சத்தியமா தூக்கம் கூட வரல. எனக்குலாம் உடம்பெல்லாம் வலிக்கும் ப்ரோ. பேய் வீடியோ பண்ணிட்டு போனதுக்கு இதான் நான் எங்கேயுமே ஷேரே பண்ணது இல்ல. இருக்குங்களாவா என் கூட இருக்கிற கேமராமேனுக்குமே இருந்திருக்கு. ஒரு டைம் என்னாச்சு தெரியுமா, கார்லாம் ஸ்டார்ட் ஆகல. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நாங்க அப்படியே காரே ஜாம் ஆகி உள்ள லாக் ஆயிடுச்சு. நாங்க வீடியோ எடுக்கல. நான் அந்த பதட்டத்துல பயத்துல எங்களுக்கு தோணவே இல்லை. அதுதான் வந்து 31ஆம் தேதி நான் எடுத்த டிசம்பர் வீடியோ. அதான் நான் எடுத்த கடைசி ஃபைனல் வீடியோ. நானும் இவனும் மட்டும்தான் அன்னைக்கு இருந்தோம்.
எங்க 2 பேருக்கும் சம பயம் ஆயிடுச்சுன்னா கார் எதோ பண்ணிட்டு உள்ள லாக் ஆயிடுச்சு. அப்புறம் பேட்டரி டவுன் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கார்ல வராது. சரிங்களா? அந்த ஆத்மா பத்தி தெரிஞ்சுதான் போனேன். சின்ன பையன் தான். அந்த பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து ஒரு திருநங்கையா சின்ன வயசுல மாறிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட போய் பேச விஷயமா தான் நாங்க போனோமே. அப்பதான் எங்களுக்கு இதெல்லாம் நடந்தது. அதான் நான் போட்ட கடைசி வீடியோ. இது நீங்க எப்பல இருந்து ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? 10 years 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. 12 years இருக்கும். இந்த ஆப் நீங்க அப்ப 12 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய கூட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இப்ப என்ன பத்தி எனக்கு வேணாம். எனக்கு ஸ்ட்ரிக்ட் வாழ்றது பிடிக்காது. நான் வந்து சும்மா ஜெனரிக் இந்தியா பாகிஸ்தான் வாரும் சொன்னாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு. கொண்டு பண்ணுவாங்க. அது வரும்னு தெரியும். ஆனா இந்த நாட்டுல பண்றாங்க, இந்த இடத்துல பண்றாங்க, இந்த நேரத்துல பண்றாங்க அப்படி நமக்கு தெரியாது. நான் கூப்பிட்டு போறவங்க கேட்டாலே சொல்லுவாங்க. அப்போ வாங்க ப்ரோ ஆரம்பிக்கலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றோம். எனக்கு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆசை. சரி முடிச்சிட்டு வந்து எனக்கு நடந்த இம்பாக்டான சம்பவம்லாம் சொல்றேன். நெட் எல்லாமே இது ஒர்க் ஆகுமா? அது நெட் இருந்தா கூட ஏதாச்சும் சேட் பண்றாங்க, வேற எதனா சேட் பண்றாங்க சொல்லுவாங்க. ஏன்னா ரேண்டமா வந்ததுன்னா கூட நமக்கு ரேண்டமா வருது சொல்லுவாங்க. ஆனா நமக்கானது எப்படி வரும்? கரெக்ட். நெட் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் மட்டும். இப்போ வந்து அச்சு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்மா கூட நான் பேச போனேன். அந்த செம்ம பயமா இருக்கேன். எலுமிச்சை எடுத்து கையில வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ரேடார் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா இதை சுத்திக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு வாட்டி காட்டுறேன். நான் வாங்கலாமா கிட்ட? மொத்தம் 3 இது இருக்கு. இது வந்து நம்ம சென்டர்ல இருக்கிறது. நம்ம சுத்தி வந்தாங்கன்னா வெள்ளை டாட்டாட்ட வரும். நீங்க ஆத்மா வந்துட்டாங்கன்னா வெள்ளை டாட் வரும். பக்கத்துல இல்ல. இந்த ஆத்மாவும் இல்ல. இதுவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல டிஹெச் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் தெரியும். ஆனா பேசணும்னு இல்ல, நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இருக்காங்க. அடுத்தது வந்து இது அது வந்து இதான் இஎம்எஃப் சொன்னது. அவர் வந்து கம்மியா இருந்ததுன்னா 3க்குள்ள இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. ஒரு ஆத்மா 2 ஆத்மா இருந்தா இல்ல ஆத்மா இல்லைனாலும் கொஞ்சம் பவர் இருக்கும். 6க்கு மேல போச்சுனாதான் அது கொஞ்சம் டிஎஸ்சி ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப 6க்கு மேல போகும்போது தாக்கப்படுறாங்க. கெட்ட ஆத்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. நம்ம கூட்டவங்க கூட கோவமா இருக்கும். எமோஷன் ஆனாலும் 4க்கு போயிடும். எமோஷன்னா கோவம் மட்டும் இல்ல. இப்ப நம்ம ஒரு நாளா பேசினா ஏக்கப்பட்டு இருக்காங்க, ரொம்ப அழுகுறாங்க அப்படிங்கும்போது அது 4க்கு போகும். 4க்கு மேல 4 போச்சுன்னா அவங்க நம்ம மேல ஆசையா இருக்காங்க, ஏக்கப்படுறாங்க. அந்த இடத்துல பேச முடியாது. அந்த இடத்துல பேசாமே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி பேச முடியாம இந்த மாதிரி இருக்கிறது கோவம் நினைக்கிறது வரலன்னு நினைக்கிறது. அந்த எமோஷன் அவங்க சொல்ற வார்த்தை வரல, பேச முடியல. அவங்களால கொஞ்சம் பேசிட்டாங்கன்னா அப்புறம் வந்துடுவாங்க. கடைசியில வந்து இது நம்ம கொஸ்டின் கேட்டா ஆன்சர் அவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு எழுத்தா தான் வரும். இப்போ வந்திருக்கு. இப்போ 2 ஆத்மா இருக்கு. அந்த 2 ஆத்மா இருக்கா? சென்டர்ல இருக்காங்க. சென்டர்ல இருக்காங்கன்னா இங்க நிக்கறாங்க. இங்க இருக்காங்க. இங்க ஒருத்தர் 2 பேர் நிக்கறாங்க. எப்போ இப்போ என்ன எமோஷன்ல இருக்காங்க இவங்க? நார்மல் தான். கொஞ்சம் இதா இருக்காங்க. அது ரொம்ப எமோஷன் இல்ல. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. அது கேட்கலாம், இதுல கேட்கலாம், அதுதான் இதுல கேட்கணும். நானே கேட்கலாமா? நீங்களே கேட்கலாம். அதான் கேட்கணும் இல்ல, நானும் பேசலாம். சில இது இப்போ ஓஜாங்கூர்லனா சில क्वेश्चन கேட்க கூடாதுன்னு இருக்குல bro, அந்த மாதிரி கேட்க கூடாதது இருக்கா? அது மாதிரி எது ஏன் உடம்புக்குள்ள ஆவிய ஏத்துக்க முடியுமா? பண்ணிக்கலாமா? நான் இப்போ அதுக்கான அவசியம் இல்லையே. கைஸ் ஆக்சுவலா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. why அப்படினு கேக்குறாங்க. எதுக்குன்னு கேக்குறாங்க. நான் உடம்பு அதாவது கம்மியா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க பேசுறாங்க. கைஸ் நம்ம வந்து ஒரு ஆவி கூட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இங்க வந்துட்டாங்க. அது ஆத்மா என்னன்னு கேட்டோம்ல, இங்க இருக்கிற ஆத்மா அப்படின்றாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஆத்மா இல்ல, நான் இங்கேயே இருந்துட்டு இருக்க ஆத்மா. ஓகே, யாரோ ரேண்டமான ஆத்மா. ஆக்சுவலா இதுவே நம்ம தனியான இடத்துல போய் பண்ணா செம்மல்லா இருக்கும். எனக்குலாம் இருக்கதால மட்டும்தான் நான் ஒரு அளவுக்கு ஓகேவா ஃபீல் பண்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள கூட்டி வராங்களா? டாலர்னா உங்ககிட்டயும் கொஞ்சம் அப்புறம் பேசுறோம். அவங்க கூட்டிட்டு வாங்க, உங்ககிட்ட அப்புறம் பேசுறோம். அவங்க கேக்குறாங்க, அவங்க கூட்டிட்டு வராங்க. எனக்கு என்ன பண்ணுவேன்? வந்துருக்கீங்களா? பேசணுங்களா? தெரியும், புரியுமா? அதான்
எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு பதிலா வந்திருக்கேன். அவரை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவங்கள கூட்டிட்டு வர முடியுமா? அடையாளம் கால்லாம் அப்படியே நடுங்குது. அவரு ஷேக் ஆகுது. அதாவது நிறையா இல்ல, ஷேக் ஆகுது தெரியுமா? கொஞ்சம் இங்க கொஞ்சம் போச்சு. இங்க இருக்க ஆத்மா வந்து கொஞ்சம் போச்சு. முக்கியமான விஷயம் ஒண்ணு கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் லைவ மட்டும் முடிச்சிட்டு வந்தேன். கைஸ் ஆக்சுவலா இன்னும் நிறைய விஷயம் கேட்கறதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் லைவ் எண்ட் பண்ணிடுறேன். மிச்சம் எல்லாத்தையும் நீங்க வந்து யூடியூப்ல மறக்காம பாருங்க. அண்ட் அந்த ஆவியை ஏன் உடம்புல ஏற்றிக்கணுமான்றதுதான் நம்ம கையே பண்ண போறோம். ரொம்ப நர்வஸாவும் பயமாவும் இருக்கு. மிச்சம் எல்லாத்தையும் நான் அவங்கள வந்து யூடியூப்ல தான். பை காய்ஸ். அடுத்த வாரம் சண்டே என்ன போட்டுருக்கு? பண்ணுன்னு சொல்றாங்களா? அதாவது இது நம்ப முடியலனாலும் அவங்க சொன்னதோட பேசுறது வரும்ல. சூஸ் பண்ணா முடிவு பண்ணி சொல்றாங்க. பண்ணமா நீங்க தான் முடிவு பண்ணணும். ப்ரோ எனக்கு இங்க வலிக்குது ப்ரோ. நீங்க தான் வந்தா நீங்க தான் ப்ரோ வலிக்குது. சத்தியமா வலிக்குது. எங்க அம்மா மேல சத்தியமா போய் பேசுறேன். அது நீங்க என்ன ஆம் பண்ண ட்ரை பண்றீங்களா? கோவமா இருக்காங்களா? ஆம் பண்றாங்களா? என்ன இல்ல ஆம் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் இது பண்ணல. உங்களுக்கு என்ன கோபம்? எதுக்கு கோவப்படுறீங்க? நான் இதுதான் இது பண்ணாலும் நாங்க வேற இடத்துல வந்து உங்க கூட பேசுவோம். வேற இடத்துலனா இந்த இடத்துல இருந்து உங்களால வர முடியாது தெரியும். வெளிய கொஞ்சம் கார்ல இருந்து கூட பேசுவோம். இல்லைன்னா இந்த இடத்துல சுத்தி கூட பேசுவோம். இங்க அனுமதி கொடுக்கலைன்னா ஆம்புலன்ஸ்ல இவ்வளவு பக்கத்துல எலுமிச்சம்பழம் இருக்கும்போது இருக்க மாட்டாங்க. வந்தனே உடனே போயிடுவாங்க. பக்கத்துல இருந்து இருக்க மாட்டாங்க. டிஸ்டன்ஸ்ல பேசுங்க. ஓகே இப்போ கொஞ்சம் வலி குறையுது. என்ன ப்ரோ இப்படி ஆன்சர் பண்றாங்க? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க இத எங்க இருந்தாலும் ஆபரேட் பண்ற மாதிரி அப்ப நெட் ஆன்ல இருந்தா தான் ஆபரேட் பண்ண முடியும். அது இது வரைக்கும் நான் இப்ப நீங்க போய் இது வந்து இப்ப சொல்றீங்க, யூடியூப் சொல்றீங்க. இப்ப யாரும் யூடியூப்ல இருக்காங்க ஏதாச்சும் இதை நினைப்பாங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு எஃபெக்டா வந்து நான் வெளியே ப்ரூஃபா சொல்ல முடியாது. அவங்களா பேசினா தெரியும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இருக்கட்டும். இப்ப என்ன தோணுதுனா நம்ம இன்னைக்கு தான் லாஸ்டா உயிரோட இருக்க போறோமா? இதெல்லாம் தோணுது. எனக்கு உண்மையாவே இந்த இடம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் இப்ப அதுதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். ரத்தம் வந்துருமா, மூக்குல இருந்தா வருமா, அந்த மாதிரி நான் இப்ப உள்ள சத்தியமா நினைச்சிட்டு இருக்கேன். நான் கேட்டேன் என் டீம் கிட்ட, ஏன் ஸ்டார்பக்ஸ் யோசிச்சீங்க? ஏன் அது கிரௌடா இருக்கும்? அதுவும் சாட்டர்டே நைட் எவ்வளவு கிரௌடா இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகாது. வருவாங்களான்னு கேட்டேன். இல்ல அவர் ரொம்ப கான்பிடென்ட்டான்னு சொல்லி உங்க மேல ரொம்ப, ஆனா அவங்க தானே உங்க கூட கன்வே பண்ணாங்க. எனக்கு தெரியாது தானே. இங்க வரதுல வந்து பேசுவான்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாமே சொல்லிருப்பான். எனக்கு தெரியாது. ஆமா எனக்கு ஆத்மா சொன்னாங்க. நான் ஊர்ல உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்க. அதுலயே அவர்கிட்ட கேட்டாச்சு. கேட்டா நான் உங்களுக்கு வர்றது ஓகேவா இல்லையா, அவங்க உண்மைதானா கரெக்டா கூப்பிடுறாங்களா எல்லாத்தையும். ஏன்னா என்னோட பேர் வச்சு யார் வேணா உங்ககிட்ட பேச முடியும்ல. வர வச்சு ஏதாச்சும் அமௌண்ட் எனக்கு உங்க கூட பேசுறேன். சாரி என்ன மன்னிச்சிரு. எனக்கு வலிக்குது. இப்படி பண்ணாத. எனக்கு சத்தியமா வலிக்குது. ஐயோ இதை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஆகாது தானே? பாதிப்பு எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இடத்துல இருந்து இது முடியணும்னு இருக்கு. சீக்கிரமா இதை கொஞ்சம் முடிப்பீங்களா ப்ளீஸ்? எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. நிறுத்திட்டா அந்த வழி போயிருங்களா? பேச விட்டுட்டா அந்த வழி போயிருங்களா? கொஞ்சம் உள்ள எப்ப போவோம்? நல்லாத்மாவா இருந்து ஏன் வழி கொடுக்குறீங்க? ஏன் தொந்தரவு பண்றீங்க? அவங்க அழுகுறாங்க. எப்படியா இருந்தாலும் கேட்டாங்க. கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க துர்மந்தமா இருக்கா, அதுக்கோசரம் கேட்டேன். வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இதை வச்சு தெரிஞ்சுன்னா அவங்களாம் தெரியும். அது டேரக்டா அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க நார்மலா தான் இதா இருக்காங்க. இல்லைன்னா இது மாதிரி பண்ணல. நீங்க அழுவாதீங்க. அவங்க உங்களோட இறப்ப நினைச்சு அழுவாதீங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. அவங்கள
வெளியே அனுப்பி இது பண்ணிட்டாங்களா இல்ல அடிச்சு இது பண்ணிட்டாங்களா? ஹோட்டல்ல தள்ளிட்டாங்க. ஓ. உங்களுக்கு எத்தனை வயசு நீங்க இறக்கும் போது சொல்லுங்க? உங்க ஓகே, உங்க வயசு சொல்ல மாட்டீங்களா அப்பனா? ஓகே சாரி, கேட்டிருக்க கூடாதான். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? பொருட்கள். எந்த பொருட்கள் பிடிக்கும்? அதுல என்ன பொருள்? எந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கும்? ஓகே, என்ன பொருள் அது? டைரக்டா சொல்ல முடியுமா? ஊது. சிகரெட் ஊதுறது ப்ளோ. ஆமா. பிடிக்குமா? எனக்கா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேக்குறா. வாவ். ஓ இப்படி கனெக்ட் பண்ணுமா? அது இப்படிதாங்க சாஃப்ட்டா இருக்கும். சாஃப்ட்டா சின்ன அதுதான் ஆடுனா அடிக்கிறது அதன் பேரு பொருள். ஓ நம்ம அவங்க கூடயா? ஓ நாங்க தேங்க் யூ. எனக்கு சொல்லுங்க, ஆர்சிபி கப் ஜெயிக்குமா இந்த வாட்டி? இல்லையா, இந்த வாட்டியும் ஆர்சிபி ஜெயிக்காதான் கைஸ். சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா? உள்ளே வரலையா? எனக்கு தெரியாது. சூலா கேட்டுச்சு. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுடா. ஏன்டா நீ ஏதாவது சொன்ன மானத்தை வாங்குற? சாரி, எனக்கு நான் மேட்ச் பார்க்க மாட்டேன். எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். அவ்வளவுதான். ஒரு வேலை ஃபைல்ஸ் போய் தான் பார்க்கலாம், அவ்வளவுதான். சாரி சாரி சாரி. இன்னொன்னு, டிவிகே வின் பண்ணுவாங்களா 2026 எலெக்ஷன்ல? அந்த கட்சி தான் வின் பண்ணுமா? அப்படியா சொல்றீங்க? டான்ஸா? அதுக்கு நீங்க தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. உண்மையா சொல்றீங்களா? அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க அப்பனா? ஓகே, அவங்க தானா? அப்படி அது என்ன ப்ரோ? அது தான் அவங்க கவர்மெண்ட் ஆள முடியும். கவர்மெண்ட் தான் டாக்ஸ். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்றேன். ஓ கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்களா? டிவிகே தான் ஜெயிக்கும்னு சொல்லிருக்காங்க. இல்ல கரெக்ட்டா சொல்லல. டான்ஸ் தாங்க. இல்ல ப்ரோ இருக்கு. டிவிகே ஜெயிச்சு நம்மள மாதிரி சந்தோஷப்படுற ஆளுங்க தான் இருக்காங்க. அதுக்காக டான்ஸ் ஆடி டாக்ஸ் கவர்மெண்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இல்லாம இப்ப டாக்ஸ் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படியா இருக்கலாமா? கலர் அவங்களோட கொடியோட கலர் சொல்லு. அவங்க கொடியில இருக்க கலர் சொல்லு. அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு க்ளூ கூட. இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா 2 பேர் தான் இருக்காங்க. எல்லோவா? கம்ப்ளீட். ஓகே ஃபைன், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே புரிஞ்சிருச்சு. சாரி, ஏதாவது கஷ்டப்பட்டீங்கன்னா சாரி. நான் சுப்பிரமணி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இப்போ பேசணும். நீ கனெக்ட் பண்றியா? உங்களால முடியுமா? சுப்பிரமணி என்னோட சித்தப்பா. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நான் பார்த்ததே இல்ல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள பத்தி சில விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு அவங்க கிட்ட பேசணும். அவங்கள கூட்டிட்டு வரியா? போயிட்டாங்களா? இருக்காங்களா? ஏன் கூட்டிட்டு வர மாட்டீங்க? எனக்கு சுப்பிரமணி கிட்ட பேசணும். என் சித்தப்பாட்ட நான் பேசதே இல்ல. ப்ளீஸ் என்ன பேச வைங்களேன். வேற யார்கிட்ட சொன்னா அவங்கள கூட்டிட்டு வரவங்களோ அவங்கள எங்களை சந்திக்க வைக்கிறீங்களா? நான் அவங்கள சொல்லி அவரை கூட்டிட்டு வரோம். புரியல. அவர் ஆத்மாவா தான் இருக்காரா இல்ல வேற அடுத்த எடுத்தாரா? அது இருக்கு. அதாவது அவர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வாரிசுல வந்து குழந்தைய பார்ப்பாங்க. இப்ப தாத்தா இருக்காங்கன்னா அவங்க பேரெல்லாம் பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க அதுக்கு முன்னாடி தாத்தா இருக்காங்கன்னா வேற அம்மா பொண்ணு வழியில பையன் வழியில வேற வேற கல்யாணம் போயிருந்தாங்க. அவங்க இதுல பிறப்பாங்க. அவங்க ரத்த பந்தத்துல பிறப்பாங்க. ரத்த பந்தம் பிறந்துட்டா அவங்க பேச முடியாது. அந்த ஆத்மாவோட. ஓ அப்ப எங்க சித்தப்பா எங்க வீட்லயே கூட பிறந்திருக்கலாமா? அது அக்கா பசங்க இருக்கலாம். அவர் மறுஜென்மம் எடுத்துட்டாரா? இறந்ததுக்கு அப்புறம் தான். இல்ல ப்ரோ, இறந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல வாரிசு வந்து
ப்ரோ அதுல நிறைய இருக்கு. ஆனா இல்ல ப்ரோ அதுல வந்து யாருன்னு சொல்ல முடியுமா? அவன் நேர்ல பார்த்தா சொல்ல முடியுமா? அவங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அவங்க வீட்டுக்கு போக முடியாது. ஆமா அவர் தான் லாஸ்டா பிறந்தவர். அவர் தான் நீ கரெக்டா தான் சொல்றீங்க. அவர் லாஸ்டா பிறந்தவர் தான். இப்ப பிறந்ததா? எங்க வீட்ல கடைசி. எங்க வீட்லயா? அது நிறைய பேர் இருக்காங்க. புஜ்ஜிக்கு அப்புறமா பிறந்திருக்காங்களா செல்லம் நிறைய பேரு. எங்க அக்கா பையன். ஆமா அவனும் அழகா எக்யூப்மெண்ட் வந்தது. எனக்கு கால்லாம் நடுங்குது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அவங்க மறுஜென்மம் எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எங்க மாமா அங்கதான் வேலை செய்வாங்க. அதாவது அவனோட அப்பா அப்படி இருக்கோமோ? நகை அடிக்கிறது நகை வந்து உருக்குறது அது மாதிரியா? நகை கடையில தான் வேலை செய்யறாரு ப்ரோ, மேனேஜரா. நீங்க ஆனா பெண்ணா? சைன் ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சைன் சொல்லுங்க. ஹேர் லெங்தா இருக்குன்னா ஹேர் லெங்த் ஷார்ட்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி எனக்கு என்னமோ அவங்க பையனா இருப்பாங்கன்னு ஒரு இது எனக்கு அதான் உங்களுக்கு தோணுதா? ராங். அப்பா என்ன விட்டு சொல்லு. பையன் இல்ல அப்பதான் தெரிஞ்சிருக்காங்க. கம்பெனி கொடுக்க சொல்றாங்களா? எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு டைம் ஆகுது. இவ்வளவு நேரம் அவங்க கூட பேசினா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இப்போ நாங்க போலாமா? நம்ம சேர்ந்து பேசிக்கலாம். தனியா பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே எனக்காக ஒரு நிமிஷம் கைஸ். ஆக்சுவலா என்னால சத்தியமா நிறைய விஷயத்த ரொம்ப சஸ்பெக்டா இருக்கு. எனக்கு பூச்சி வருது அவங்க அங்கிருந்து சொல்றாங்க. அண்ட் அவங்கள நீங்க யாருன்னு கேட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நிறைய விஷயத்த இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அவங்களால பேச முடியாதுன்னு. ஸோ அவங்களே போற வரைக்கும் எங்களால இதை கட் பண்ண முடியாது. எனக்கு கிஸ் பண்றாங்களா? ஓ தேங்க்யூ. ஓகே கைஸ், நான் இவங்க கூட பேசிட்டு எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்றத உங்ககிட்ட காட்டுறேன். முடிச்சக்கப்புறம் இல்லைன்னா உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன நடந்ததுன்றத உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு பாய் சொல்றேன் கைஸ். 2:45 ஆயிடுச்சு கைஸ். நாங்க வந்து 2 hours 45 minutes ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க இப்பதான் குட் பாய் சொல்லிட்டு எங்களை விட்டு போறாங்க. நிறைய விஷயத்த பேசணும் கைஸ். எங்க வீட்டுக்கிட்ட இறந்து போன ஒரு சின்ன பையனோட அவங்க சாவு வந்து எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சின்ன பையன் கடல்ல இறந்துட்டாங்க. அவங்கள பத்தி இன்னும் அதிகமா பேச வேணாம்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி பேசணும், அதுக்கும் பதில் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என் சித்தப்பாவை பத்தி கேட்டு இருந்தேன் கை சுப்பிரமணியன்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து மறுஜென்மம் எடுத்திருக்காங்களாம். அதுவும் எங்க குடும்பத்துக்குள்ளேயே, அதுவும் என் அக்கா பையனா, கடைசி பையனா வந்து மறுஜென்மத்துல இருக்காங்களாம். அதையுமே அழகா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணாங்க. வந்து ஆனா பெண்ணா, அவங்களோட இறப்பு எப்படி இருந்ததுன்னு அவங்கள பத்தி நிறைய விஷயம் கேட்டோம். சிலதை இன்டைரக்டா சொன்னாங்க. டிவிகே பத்தி பேசணும், நிறைய விஷயத்த பத்தி பேசணும், நிறைய ரொம்ப அழகா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எனக்கு மேல பூச்செல்லாம் வரும்போது கூட எனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்றதெல்லாமும் என் மேல கன்சர்ன்டா இருந்தாங்க. இங்க நாங்க சுத்தி இருக்கிறவங்களே யாரோட சோல் ரொம்ப நல்ல சோல்னு கேட்டோம். குரூப் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க எவ்வளவு நல்லவங்கன்றதுதான் அதை குறிக்குது. அண்ட் இதோட நானும் சைனிங் அவுட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் கைஸ் மறக்காம இந்த வீடியோ 5000 லைக் மேல வந்ததுன்னா அச்சு கண்டிப்பா திரும்பியும் போய் இவங்களை பார்த்து மீட் பண்ணி அச்சுவோட உடம்புல பேய ஏத்திக்கிட்டு, ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை, திரும்பி அவர்கிட்ட பேசி உங்களுக்காக அந்த வீடியோல பண்றதுக்கு அவங்க ஊருக்கு நம்ம போறோம். உடம்புல ஏத்தி பண்ணா அது ரிஸ்க் இல்ல, நார்மலா இது மாதிரி பேசினாலே போதுமா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் சண்டே வந்து உங்களை மீட் பண்றேன். அண்ட் டாடா பை ஃப்ரம் அச்சு. டாடா பை.